Hi friends, welcome to Stay Family Media. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மினி vlog பார்க்க போறோம். எங்களுக்கே தெரியாது இன்னைக்குடைய டே வந்து இப்படி போகும்னு. எல்லாரும் சண்டே வந்து பிளான் பண்ணுவாங்க. நான்வெஜ் எடுக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படினு சொல்லிட்டு. பட் எங்க வீட்ல நாங்க நான்வெஜ் அதிகமா சாப்பிடுறது இல்ல. அதுவும் நான் சாப்பிடுறது இல்லன்றதால சமைக்கிறதும் இல்ல, எடுக்கிறதும் கிடையாது. பட் இன்னைக்கு பாப்பா வந்து பாத்தீங்கன்னா மீன் வறுவல் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா. நான் வந்து இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் வச்சிருந்தேன். பட் மீன் வாங்கிட்டு வந்தாங்க போனாங்க. பார்த்தா கூடவே சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மார்னிங் எந்திரிச்சதே நாங்கள் லேட்டு தான் எந்திரிச்சு காஃபி பிஸ்கெட் இதெல்லாமே பசங்க சாப்பிட்டாங்க. இட்லி சாப்பிட்ற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி ஆயிடுச்சு. நான் வந்து மீன் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சுட்டேன். ஏன்னா இட்லிக்கு கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து இன்னும் சிக்கன் இருக்குது. அப்புறம் மீன் வறுவல் செய்கிறதுக்கு இருக்குது. நான்வெஜ் வந்து நான் பெருசாக செஞ்சதே கிடையாது. எனக்கு வந்து டேஸ்ட்டும் சரி எதுவுமே தெரியாது. இதில் எப்படி இருக்கும், மீன் குழம்புனா எப்படி இருக்கும், சிக்கன்னா எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட்லாம் தெரியாமையே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் குழம்பு வைக்கணும் அப்படின்றது ஏதோ ஓரளவுக்கு வந்து மற்றவங்க செய்கிறத பார்த்துட்டு அந்த மாதிரி செஞ்சு தரேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து மீன் வறுவலுக்கு மார்னிங் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ மீன் வறுவலுக்கு வந்து இந்த கை தொட்டு கூட என்னால் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்கின் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் என்னால் தொட முடியாது. அதனால் அவரையே மசாலாலாம் போட்டு தர சொன்னேன். நான் அப்படியே கரண்டியில் வந்து எடுத்து வச்சுட்டேன். வச்சு இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மீன். இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட முடியல அவங்களால. ஏன்னா நான்வெஜ் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு வந்து பிடிக்கும். பட் சாப்பிடாத எப்போயோ ஒரு டைம் சாப்பிட்றவங்களுக்கு அவங்களால வந்து இவ்வளோ மீனையும் அவங்களால சாப்பிட முடியல. ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. மீன் வறுவல் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன் இன்றைக்கி இவ்வளோ ஸ்பெஷலாக அமையும்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல. ஏன்னா வெஜிடேரியனில் நிறைய ஐட்டம் செஞ்சுருக்கோம். நான்வெஜ்ஜில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் எனக்கு மேரேஜ் ஆகி 14 வருஷத்துக்கு அப்புறம் நான் இத்தனை ஐட்டம் செஞ்சுருக்கேனா அப்படின்னு இதுதான் ஃபஸ்ட் டைமு. பார்த்திங்கன்னா பிரியாணி. எப்போவுமே பிரியாணினா நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, வெஜிடபிள் பிரியாணி தான் செய்வோம். சிக்கன் போட்டு நான் பிரியாணி செஞ்சதில்லை ஃபஸ்ட் டைமாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் தயிர் பச்சடி, சிக்கன் 65. ஏன்னா நான் ஒரு 5-6 பீஸ் மட்டும் தான் பிரியாணிக்கு போட்டேன். ஏன்னா பிரியாணியில் இருக்கிறது வந்து மசாலா இறங்காது அப்படிங்கிறதால அதை சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க அதிகமாக. இந்த மாதிரி 65னா சாப்பிட்ருவாங்க. அப்புறம் மீன் வறுவல், மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், முட்டை, அதுக்கப்புறம் ரசம். இத்தனை ஐட்டமும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து செஞ்சது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீன் போடாமல் எனக்கு மட்டும் மீன் குழம்பு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன், மீன் போடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த மாதிரி சாப்பிடும்போது எனக்கு பிடிக்கும். ஏன்னா நமக்கும் கொஞ்சம் வேலை மிச்சமாகும். அதனால் இப்போ பசங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. எனக்கே உண்மையாக இந்த மாதிரி இன்னும் விதவிதமாக செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசை வந்துருச்சு. ஆனால் சாப்பிட்டு முடிக்க மாட்டேங்கிறாங்க. வாங்கிட்டு வந்த மீனே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மீன் தான், 1/4 கிலோ சிக்கன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்கும் சாப்பிட முடியாமல் இருந்துச்சு. பிரியாணி நல்லா இருக்கா இல்லை மீன் வறுவல் சிக்கன் 65 நல்லா இருக்கா? மாமா உனக்கு பிரியாணி டேஸ்ட் வந்து எப்படி இருக்கு? கடையில் சாப்பிட்றீங்கல்ல, எனக்கு தெரியாது பிரியாணி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, அதை எப்படி இருக்காது. கடையில் வேற மாதிரி கெட்டதை போட்டுப்பாங்க. கட்டதை எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா தேஜு, நீ சொல்லாமல் சாப்பிட்ற? அவ்வளோ அருமையாக இருக்கு, செம்ம டேஸ்ட். தட்டு காலி ஆயிடுச்சே போல. சரி சரி சாப்பிடுங்க. எதுக்கு பாத்திரம் வாஷ் பண்ணுற? உங்கள் ஒய்ஃப்லாம் செய்ய மாட்டாங்களா? அதனால் பாத்திரம் வாஷ் பண்ணி வைக்கிறியா? இங்கே பார்த்து சொல்லு. சரி சரி, தேங்க்யூ. ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுலாம் எல்லாம் முடிச்சுட்டு அவரும் பாத்திரம்லாம் கழுவி கொடுத்துட்டு வெளியில் கிளம்புறாரு. இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாரு. எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி எத்தனை பேருக்கு மனசு வரும்னு தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா அவர் எங்கே கிளம்புறாருன்னா கேரளா கிளம்பிகிட்ருக்காங்க. ஈவினிங் வந்து ஒரு 6:30 மணிக்கு அந்த மாதிரி பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏற்றுற இடத்துல ஒரு விஷயம் நடந்தது. கரெக்டாக பஸ்ஸு வரப்போகுது. அந்த டைமில் வந்து பெல்ட் எல்லாமே எடுத்து வைக்கிறோம், நம்ம எடுத்து வச்சுறோம். பட் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுது, அது எப்படி தான் தெரியல. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் வந்து பெல்ட் மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே இரு பார்க்கலாம், நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன், வர்றதுக்குள்ளே பஸ் வந்துருச்சுன்னா கிளம்பிடு, இல்லைனா நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு
அவரை கொண்டு போய் விட்டுட்டு நான் திரும்ப கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக பஸ் வர வரைக்கும். லாஸ்ட் மினிட்ல தான் அவருக்கு வந்து ஞாபகம் வருது பெல்ட் எடுத்து வைக்கலன்ட்டு. ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன், பட் ஆனால் பெல்ட் மட்டும் எடுத்து வைக்கல. லாஸ்ட் மினிட்ல எடுத்து கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட டே எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது, நிறைய ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இன்னும் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.